பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். பானாமதி, மறுபடியும் உன்னிடம் நினைவூட்ட வந்தேன். நினைவூட்டவா? எதை? ராஜகுரு பிரத்யும்னனை அழிக்க திட்டமிட்ட மாயாவி வித்தையை கையாளுகிறார். தேவிரதி, ஆம், அங்கே நடக்கிறது. ஞாபகப்படுத்தியதற்கு எனது நன்றி. பானாமதி, ஞாபகத்துடன் மாயாவி வித்தையை பயன்படுத்தி ராஜகுருவின் தீய முயற்சிகளை அழிக்க பாருங்கள். பிரத்யும்னனை காத்தல் அன்புள்ளம் கொண்ட உங்கள் கையில். அமைதியாக செல்லுங்கள் தேவிரதி. தாய்மை என்பது அச்சமறியாது அர்ப்பணமாக தன் உயிரை ஈந்து காப்பாற்றும் அது. இப்படி ஒரு நிர்பந்தம் வந்த பின்வாங்கவே மாட்டேன். நடக்கட்டும். எல்லாம் அறிந்த இறைவனே, என் பிரபுவே, அற்புத ரசாயன வித்தையை உபயோகப்படுத்தும் சக்தியை தாருங்கள். प्रकल्पं परेशं स्वाहा। प्रगृष्टं प्रगल्पं परेशं स्वाहा। अखण्डं पचम्बाणगोरि प्रकाशं स्वाहा। बम बोले बम बम महादेव। வணக்கம் குருதேவா, வணக்கம். கீர்த்தி பெருக கிருத்தியா. ஆணையிடுங்கள் குருதேவா,
முடித்தாக வேண்டிய பணி என்ன சொல்லுங்கள். நான் யாருடைய உயிரை போய் கொண்டு வர வேண்டும் என்று ஆணையிடுங்கள். முறைப்படி அது பற்றி உனக்கு ஆணையிடுவேன். நீ போய் பிரத்யும்னனையும் அவனை வளர்க்கும் தாயையும் அவள் வீட்டோடு பெயர்த்தெடுத்து உடனே கொண்டு வந்து விடு. தங்கள் ஆணைப்படியே குருதேவா, தங்கள் ஆணைப்படியே. செல். பிரபு, பிரபு காப்பாற்றுங்கள். பிரபு, என் வீடே அந்தரத்தில் ஆடுகிறது. என் குழந்தையாவது காப்பாற்றுங்கள். பிரபு, காப்பாற்றுங்கள். பிரபு, காப்பாற்றுங்கள். பிரபு, குழந்தையாவது காப்பாற்றுங்கள். பிரபு, பிரபு, பிரபு காப்பாற்றுங்கள். என் பிரத்யும்னனை காப்பாற்றுங்கள். பிரபு, பிரபு, காப்பாற்றுங்கள். பிரபு, 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 பிரபு காப்பாற்றுங்கள். குருதேவா, தாம் ஆணையிட்டபடி நான் பிரத்யும்னனையும் அவன் அம்மாவையும் வீட்டோடு சேர்த்தெடுத்து இங்கே கொண்டு வந்து விட்டேன். பம் மகாதேவ், பம் பம் மகாதேவ். இனிமேல் எனக்காக என்ன ஆணை குருதேவா? ஏ கிருத்யா, பிரத்யும்னனையும் அவன் அம்மாவையும் உடனே என் முன்னால் கொன்றுவிடு. கொன்றுவிடு நீ. வேண்டாம் குருதேவா, வேண்டாம். பிரத்யும்னனை மட்டும் விட்டு விடுங்கள். உங்களை கெஞ்சி கேட்கிறேன்.
குருதேவா, இல்லை குருதேவா, மன்னித்து விடுங்கள் என்னை, மன்னித்து விடுங்கள் என்னை. உங்கள் கோபத்தை இந்த குழந்தையின் மேல் காட்டாதீர்கள். பானாமதி, உன்னிடத்தில் இந்த குழந்தையை கொன்றுவிடு என்று ஆணையிட்டேன். மமதை பிடித்த நீ என் ஆணையை ஏற்காது என்னை அவமானப்படுத்தினாய். முனிவரே, நான் அவமானப்படுத்தவில்லை, அலட்சியப்படுத்தவும் இல்லை குருதேவா. பாசம் தடுத்தது, பெண்மையும் தாய்மையும் என்னை நிலைகுலைய செய்தது. தப்பென்றால் என்னை தண்டியுங்கள், என் பிள்ளையை விட்டு விடுங்கள். இப்போது நீ அழுதால் அப்போது நீ செய்தது சரியாகுமா பானாமதி? மேலும் இந்த குழந்தை சாமானியன் இல்லை. ஏனெனில் பிரத்யும்னன் ஒரு பிரச்சனை குழந்தை. அந்த குழந்தை சம்பராசுரனுக்கு காலன் 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 மரண தேவன். அவனை கொல்வது அவசிய தேவை. இல்லை குருதேவா, இல்லை. உனக்கு பிள்ளை பாசம்தான் பெரிது. அசுரவேந்தன் மன்னன் சம்பராசுரனுக்கு குரு என்ற பொறுப்புணர்வில் பொங்கி எழுகிறேன் நான். என்னுடைய பணி அரக்கரின் வாழ்வுக்காக, உன் பணி அதற்கு எதிர்ப்பாக. உன் போக்கும் பிடிவாதமும் தெரியும். இந்த பிள்ளையின் மரணம் சம்பராசுரனுக்காக அவசியம் நடைபெற வேண்டியதே நடக்கப் போகிறது. இல்லை குருதேவா, அப்படி எல்லாம் செய்து விடாதீர்கள். பிரபு, இந்த பிள்ளையை காப்பாற்றுங்கள். பிரபு, பிரத்யும்னனை காப்பாற்றுங்கள். பிரபு, கிருத்யா, கொன்றுவிடு குழந்தையை, கொன்றுவிடு. தங்கள் ஆணைப்படியே. குழந்தையை காப்பாற்றுங்கள் பிரபு. காப்பாற்றுங்கள் பிரபு. குருதேவா, இனிமேல் எனக்கு என்ன ஆணை? ஏ கிருத்யா, எவ்வாறு நீ இந்த அக்னி குண்டத்திலிருந்து வந்தாயோ அதே போல இந்த அக்னி குண்டத்துக்குள் சென்று விடு. தங்கள் ஆணைப்படியே. பிரபு, பானாமதி பிரத்யும்னனை அணைத்துக் கொண்டு உயிருக்கு மன்றாடினாளே, உங்கள் பார்வையில் அவள் பட்டப்பாடு தெரியவில்லையா? அங்கே பாவம் என் பிரத்யும்னனுக்கு என்ன நேருமோ தெரியவில்லையே. தேவி, ஆம், மண்ணுலகத்தின் மானிடக் கண்கள் கொண்டு நீ அதைக் கண்டால் உனக்கு எதுவும் புரியாது. நீ பார்த்தது நிஜமில்லாத ஒரு காட்சி. ருக்மணி, ஞானக்கண்ணால் பார். எதற்காக அச்சப்படுகிறாய் ருக்மணி? அங்கே புரட்சி ஒன்று நடக்கிறது. தேவி, காண்பவை யாவையும் உண்மை என்று நினைக்காதே. அவை மாயை புரியும் லீலைகள். அங்கே நடப்பது உண்மையல்ல. தாபம் உன் பார்வைக்கு பிள்ளை பாசம் என்ற திரை போட்டு மூடுகிறது. அதை நீ நீக்கினால் காணுவதில் சத்தியத்தை புரிந்து கொள்வாய்.
நாராயண நாராயண. ஏ பிரபு, இறைவா, தங்கள் கருணை அன்பினால் என் பிரத்யும்னனின் உயிரை மாயாவி வித்தையினால் காப்பாற்றினேன். அவன் உயிரை காப்பாற்றியது நானா பிரபு? மேலும் எதுவரை அவனை காப்பாற்ற முடியும் என்னால்? தேவிரதி என்னிடம் சொன்னாள், அந்த சம்பராசுரனின் குருதேவர் பிரத்யும்னனை அடியோடு அழிக்கப் போகிறார் என்று. முடிவாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். அதைவிட வேறு வழி இல்லை. பிரத்யும்னனை காத்துக் கொள்வதற்காக இப்போது குருதேவரையே அழிக்கப் போகிறேன். மாயாவி சம்பராசுரா, செல், சென்று உன் குருதேவருக்கு உயிர் குடிக்கும் யமனாக செல். ஆணையை ஏற்கிறேன். செல்.